எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சூப்பரான வெங்காய பக்கோடா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். அதை மெலிசா வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த வெட்டினது எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒத்தையாக உதிர்த்து விட்டுருங்க. நம்ம வெட்டும் போது எல்லாமே சேர்ந்து இருக்கும். அதை ஒத்தையாக உதிர்த்து விட்டுருங்க. விட்டுட்டு அதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி வெளியே வந்துடும். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைக்க வேண்டியதை பார்த்துடலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 8 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 4 பச்சை மிளகாவை 2 கிள்ளி போட்டுக்கோங்க. இதை நல்லா நம்ம மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு வெங்காயமும் தண்ணி விட்டுடுச்சு. இப்போ இதில் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த அந்த பச்சை மிளகாய் பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது சேர்த்தோன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் பக்கோடாவில். இது கூடவே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்குறேன். கூடவே 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக கையில் தண்ணி கொஞ்சம் எடுத்து தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம், நமக்கு ரொம்ப தண்ணி ஆகிடும். அந்த எண்ணெயில் போடும்போது நல்லா பிரிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு தெளித்து இந்த மாதிரி இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இப்படியே கொஞ்சமாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா போட்ட உடனே இந்த வெங்காயம்லாம் ஃப்ரை ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம இதை போட்டுடலாம். அப்புறம் ஒரு 3-4 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. இது எப்போ நீங்கள் எடுக்கணும்னா வெங்காயத்தோட இந்த பக்கோடாவுக்கு கலர் நல்ல ப்ரௌன் கலரில் வரும். அப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. எல்லா வெங்காய பக்கோடாவும் எடுத்ததுக்கு அப்புறமா எண்ணெயை மறுபடியும் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுத்த செட்டு போட்டுக்கலாம். இல்லைனா எண்ணெயோட சூடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நீங்கள் போடும்போது ஊறி போயிடும். அதனால நல்லா மறுபடியும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அடுத்த செட்டை போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் நம்ம இந்த பூண்டு பெருங்காயம் எல்லாம் போட்டிருக்கிறனால அதோட அந்த பக்கோடா சாப்பிட்றதுக்கு அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட வெங்காய பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.